அன்பிற்குரிய மாணவர்களே, இப்போ இந்த குளோரினேஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதில் வித் கேட்டலிஸ்ட் வித்தவுட் கேட்டலிஸ்ட் 2 கேட்டகரி இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கவனிங்க, இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் என்ன அப்படின்னா ரெண்டுமே பென்சால்டிஹைட். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங் பக்கத்தில் ஒரு கார்பன் இணைஞ்சிருக்கு, அந்த கார்பனோட ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கு. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்சைல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இங்கே வாங்க. வித்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு இருக்கக்கூடிய இந்த குளோரினேஷன் பண்ணக்கூடிய குளோரின் பார்த்திங்கன்னா இந்த FeCl3 ஒரு லூயிஸ் ஆசிட்டாக செயல்படும். அதாவது இட் அக்செப்ட்ஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டியை இது விரும்பும். ஸோ நமக்கு இந்த இடத்துல Cl+ அப்படின்ற ஒரு எலக்ட்ரோஃபைல் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், வித்து கேட்டலிஸ்ட் அப்படின்னா எப்போதுமே இந்த வரக்கூடிய குளோரின் குளோரின் ஆனது நமக்கு நேரடியாக ரிங்கில் தான் போய் என்னாகும் அப்படின்னா சப்ஸ்டியூட் ஆகும். அதாவது இந்த ரிங்கில் நமக்கு சப்ஸ்டியூட் ஆகும். எப்போன்னா வித்து கேட்டலிஸ்ட். ஸோ அப்போ வித்து கேட்டலிஸ்ட் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த ரிங். இதுதான் நமக்கான ட்ரிக்கு. அடுத்து வித்தவுட் கேட்டலிஸ்ட் அப்படின்னா இங்கே டைரெக்டாக ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆகாது. இதில் இருக்கக்கூடிய பென்சைலிக் கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஒரு குளோரினை எடுத்துகிட்டு HCl வெளியே போயிட்டு நமக்கு குளோரினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா சைட் செயினில் நடக்கும். அதாவது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் குளோரினால் HCl எலிமினேட் ஆகி நமக்கு இந்த சைடு ஒரு குளோரின் கிடைக்கும். இங்கே நமக்கு குளோரினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா சைடு செயினில் நடக்கும். அப்போது எப்போ சைட் செயினில் நடக்கும், எப்போ ரிங்கில் நடக்கும்? வித்து கேட்டலிஸ்ட்னா ரிங்கு, வித்தவுட் கேட்டலிஸ்ட் அப்படின்னா சைட் செயின். ஸோ இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய குளோரினேஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் மெக்கானிசத்தை பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்காக ஒரு கேள்வி. இங்கே நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த அசிட்டோஃபினோன் குளோரினேஷன் பண்ணுறேன் வித்தவுட் கேட்டலிஸ்ட், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சரை சொல்லுங்கள். தேங்க்யூ.